ஹலோ குட் மார்னிங். இன்னைக்கு நோய் என்னால் குளிச்சுட்டு வெளியில் போய் வீட்டுக்கு உண்டான பலச்சரக்கு சாதனை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது வந்து காலையில் மார்னிங் ரொட்டீனும் அதே மாதிரி சிம்பிளான ஒரு கேரளா முட்டை கொத்து ரெசிபியும் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வீட்டில் வந்து அதிகரிக்கிறதுக்காக கேரளாவில் நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தேடு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலில் கேரளா ஃபுட்டும் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து முட்டைக்கொத்து தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து முட்டைக்கோசுன்னு சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க கேபேஜ்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் வந்து சீகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்ல தேங்காய் எண்ணெயில் வதக்கிக்கிறேன். இப்போ வந்து 2 பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து வெங்காயம் தக்காளி உங்களுக்கு இஷ்டம் மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஃப்ளேவர்ஸில் பிடிக்குமோ அதை எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட் வேணால் கேரட்டும் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அதெல்லாம் நல்லா வதங்கி அந்த முட்டைக்கோசு வந்து நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து அந்த முட்டையும் போட்டுட்டு இந்த கேபேஜ் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து நல்லா சிக்கி பொரித்து எடுத்துக்கோங்க. இது முட்டைக்கொத்து. இது வந்து பரோட்டா கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட, குபூஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த முட்டைக்கொத்து கூட நாங்கள் காம்பினேஷனாக சாப்பிட போகிறது வந்து நேற்று நான் பாலக்காடு டவுனுக்கு போது குபூஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து நாங்கள் வந்து கேரளாவில் கொஞ்சம் உள்ளேரி கிராமத்தில் இருக்கிறனால இந்த குபூஸ் இந்த மாதிரி சீஸ் எல்லாமே வந்து நாங்கள் டவுனுக்கு போனால் தான் வாங்குவோம். சீஸ் எல்லாம் மேலாப்பில் போட்டு விட்டுட்டு இன்றைக்கி சூப்பரான குபூஸுக்கு இன்றைக்கி சூப்பரான முட்டைக்கொத்து வச்சு தான் சாப்பிட போகிறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் இது சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறமா குபூஸ் வந்து சூடு பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேஸ் ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணி எல்லாம் சிம்பிளாக குபூஸை. அதுக்கப்புறமா இன்றைக்கி பாசிட்டிவிட்டி கேரளாவில் நாங்கள் அதிகரிக்கிறதுக்காக வீட்டில் செய்கிறது வந்து எல்லாம் 1ஆம் தேதி மாதத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த தூளுப்பு அதே மாதிரி கல்லுப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது 2ஐயும் மாற்றிட்டு அந்த ஜாடியை கழுவிட்டு நீங்கள் புதிய உப்பை போட்டு வச்சுருங்க. இந்த 1 மந்தோட எல்லா நெகட்டிவிட்டியும் போய் நல்ல பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வீட்டில் கிடைக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.